ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லாவோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முல்லாங்கிறவர் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆளுன்னு சொல்லலாம். ரொம்ப அறிவான ஒரு ஆள். ஸோ அவர் ஒரு நாள் அவரோட பிரில்லியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவரோட பேச்சை எல்லாரும் ரசித்தாங்க. எல்லாமே அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப புத்திசாலியானவர்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் அந்த பாராட்டுக்கு தகுந்த மாதிரியான வருமானம் அவருக்கு கிடைக்கல. அதனால் முல்லாவுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன இந்த மனுஷனுக்கு போதுமான அறிவு இருந்தும் சம்பளம் ஒழுங்காக வரமாட்டேங்குது, இந்த மாதிரி நம்ம வறுமையில் வாடுறோம், பழைய துணியை போட்டுட்ருக்கோம், நல்லாவே சாப்பாடு சாப்பிட முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க முல்லாவை. அப்போ முல்லா என்ன பண்ணார், இதுக்கு மேலே நீ பேசுனா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், பேசாமல் போயிரு அப்படின்ட்டுருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒய்ஃபும் பேசாமல் அமைதியாயிடுச்சு. முல்லா உடனே கடவுளை பார்த்து கேட்டார், அம்மா இறைவா, இவ சொல்கிற மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு 100 பொற்காசுகள் கிடச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாராம்மா. பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த சண்டையோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி முல்லாவுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்தது. கடைசியில் முல்லா கடவுள்கிட்ட வேண்டுனது இதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணாராமா, சரி முல்லாக்கிட்ட நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 தங்க காசு 100 பொற்காசுகளை ஒரு துணியில் முடிஞ்சு முல்லாவோட கூரை மேலே வீசி எறிஞ்சிருக்கிறார். அந்த பொற்காசுகள் என்னாச்சு, கூரையை பொத்துட்டு முல்லா இருந்த இடத்துல விழுந்திருக்குது. இதை பார்த்தா அவரோட ஒய்ஃபு ஓடி அதை எடுத்து பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே 100 பொற்காசுகள் இருந்துச்சாமா. உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க முல்லாவோட ஒய்ஃபும். உடனே அந்த பொற்காசுகளை தூக்கிட்டு கடைக்கு போய் நகை வாங்கலாம், அது வாங்கலாம், புது ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம்மா. முல்லா தடுக்கலான்னு பார்த்துருக்குறாரு. ஏற்கனவே ஒய்ஃபுக்கு அவருக்கு சண்டை வந்ததுனால சரி வேண்டாம், அவள் போய் என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். முல்லாவோட ஒய்ஃபு கடைக்கு போகிறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா அவரோட காசு போகுது இல்லையா, பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு குடுக்குடுன்னு முல்லாட்ட ஓடி வந்தாராம்மா. முல்லா, இந்த மாதிரி உனக்கு ஒரு விளையாட்டு காட்ட தான் நான் அந்த காசை போட்டேன், அது என்னோட காசு முல்லா, உன் மனைவிட்ட சொல்லி எப்படியாவது திருப்பி வாங்கி கொடுத்துரு அப்படின்னாராம்மா. உடனே முல்லா இருந்துக்கிட்டு, இவர் சொல்கிறது கரெக்டு தான், நம்ம ஒய்ஃபுக்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா ஒய்ஃப் அதை ஒத்துக்காது, அதனால் நம்ம இந்த காசை எப்படியாவது இவர்கிட்ட திருப்பி தராமல் ஏமாத்திர வேண்டியதான் அப்படின்ட்டு, கடவுள் எனக்கு கொடுத்த காசை நீ பக்கத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு அதை நீ பறிச்சுக்கலான்னு நினைக்கிறியா, முடியவே முடியாது, அது கடவுள் எனக்கு கொடுத்த காசு அப்படின்னு முல்லா சண்டை போட்டிருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு, இல்லை அது என்னோட காசு தான், சரி நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா 2 பேரும் கோர்ட்டுக்கு போகலாவா அப்படின்னு கூப்பிட்ருக்கிறாரு. உடனே முல்லா, ஆஹா கோர்ட்டுக்கு போனால் நம்மளை பற்றி தெரிஞ்சிருமே, எப்படியாவது இதை நம்ம சமயோஜிதமாக மாற்றணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னாராம்மா, ஐயா என்னை பார்த்தாலே ஏழைன்னு எல்லாத்துக்கும் தெரியும், உங்களை பார்த்தா படுபயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் பணக்காரன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஜட்ஜு பார்த்துட்டு எதையுமே விசாரிக்காமல் நீங்கள் தான் நல்லவர், உங்கள் மேலே தான் கரெக்டுன்னு சொல்லிட்டாருன்னா கடைசியில் எது நியாயம் தர்மம்னே தெரியாமல் போயிடும், அதனால் நான் சொல்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் கோர்ட்டுக்கு வர்றேன் அப்படின்னு முல்லா சொல்லியிருக்கிறார். அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் என்ன கண்டிஷன் கேட்டாராமா. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நான் போடுறேன், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பூரா முல்லா கொடுத்துட்டு முல்லாவோட ட்ரெஸ்ஸை அவர் போட்டுக்கிட்டார். போனாங்களாம்மா கோர்ட்டுக்கு. கோர்ட்டில் போய் சொன்னோடனே இந்த முல்லா உடனே ஓடி போய் ஜட்ஜுக்கு அதில் என்ன சொன்னாருன்னா, இதோ அவருக்கு சமீப காலமாக புத்தி பேதலிச்சு போச்சு, எதை பார்த்தாலும் என்னோடய பொருள் தான் சொல்லுவார், நீங்கள் தங்க காசு மட்டும் இல்லை, இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு யாருதுன்னு கேளுங்க, அவர் தான் சொல்லுவார் அப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஜட்ஜு அதே மாதிரி இவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒன்று தான் கேட்டோடனே பக்கத்து வீட்டுக்காரர் ஆமாம் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தலைப்பாகையெல்லாம் என்ன தான் சொல்லிட்டாராமா. அப்போ தான் ஜட்ஜு நினச்சாராமா, ஓ முல்லா சொன்னது தான் கரெக்டு, இவர் சரியான பைத்தியம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையே தள்ளுபடி பண்ணிட்டாராமா. ஸோ குட்டீஸ், நம்ம எவ்வளோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தோம்னா அந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். சரியா குட்டீஸ்?